மனிதநேயம் என்ற சிறுகதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற ஏழை முதியவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு சொந்தம் என்று சொல்ல எதுவும் இல்லை. தினமும் கூலி வேலை செய்து கிடைக்கும் பணத்தில் வாழ்க்கையை நடத்தினார். ஒரு நாள் மாலை கடும் மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் பேருந்து நிறுத்தத்தில் ஒரு இளம்பெண் குழந்தையுடன் நின்று கொண்டிருந்தாள். அவளிடம் பணமும் இல்லை, கைபேசியும் வேலை செய்யவில்லை. குழந்தை பசியால் அழுது கொண்டே இருந்தது. அங்கிருந்தவர்கள் பலர் பார்த்தார்கள், ஆனால் யாரும் உதவ முன்வரவில்லை. அப்போது அந்த முதியவர் மெதுவாக அவர்களிடம் சென்றார். மகளே, ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். அந்த பெண் கண்ணீருடன், என் ஊருக்கு போக பணம் இல்லை தாத்தா, குழந்தைக்கு 2 நாட்களாக நல்ல சாப்பாடு கூட கிடைக்கல என்றாள். அதை கேட்ட முதியவர் தனது சட்டை பையில் இருந்த சிறிய துணிப்பையை திறந்தார். அதில் அவர் அன்றைய தினம் சம்பாதித்திருந்த 200 ரூபாய் மட்டும் இருந்தது. அதுதான் அவருடைய இரவு உணவிற்கும் மறுநாள் வாழ்க்கைக்கும் உதவ வேண்டிய பணம். ஆனால் அவர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவில்லை. அந்த பணத்தை அந்த பெண்ணின் கையில் வைத்து, குழந்தைக்கு முதல்ல சாப்பாடு வாங்கு மகளே என்றார். அந்த பெண் அதிர்ச்சியுடன், தாத்தா, உங்களுக்கு என்று கேட்டாள். முதியவர் சிரித்து கொண்டு, நான் ஒரு நாள் பட்டினி இருந்தா பரவாயில்லை, ஆனா குழந்தை பசியோடு இருக்கக்கூடாது என்று கூறினார். அதை பார்த்து கொண்டிருந்த சிலர் அவர்களும் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு உதவ ஆரம்பித்தார்கள். சிறிது நேரத்தில் அந்த பெண்ணுக்கு பேருந்து டிக்கெட்டும் உணவும் தங்க இடமும் ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. போகும் முன் அந்த பெண் கண்ணீருடன், தாத்தா, உங்கள் நல்ல மனசை நான் வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டேன் என்று சொன்னாள். முதியவர் அப்போது சொன்ன வார்த்தை, பணம் இருந்தா உதவுவது சாதாரணம், மனம் இருந்தா உதவுவதுதான் மனிதநேயம் என்றார். இந்த கதை சொல்லும் நெறி, மனிதனின் உண்மையான செல்வம் அவன் இதயத்தில் இருக்கும் இரக்கம்தான். இந்த கதையை முழுவதும் கேட்ட அன்பு நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.